எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். நிறைய ரைஸ் எல்லாம் வெரைட்டியா இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஈவினிங் டைம்ல தான் நீங்க வந்திருந்தது. புதுசா சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. பெனங்களி, துண்டங்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெஜிடபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தது. ஆனா நான் எடுக்கல, வீட்டுல இருக்குது தானேன்னு போட்டு. இது பாருங்க, இளநீ இருக்குது. எல்லாம் சீவி வடிவா வச்சிருக்கணும். ஸ்டோ எல்லாம் போட்டு குடிச்சு கொள்ளலாம். இளநீ என்றா எனக்கு சரியா பிடிக்கும். ஊர்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இளநீ குடிச்ச ஞாபகங்கள் எல்லாம் இப்ப வருகுது. ஊரோட ஒப்பிட்டு பார்க்கல அந்த டேஸ்ட் இல்லாட்டிலும் இதைத்தானே நாங்கள் வேண்டி குடிக்க வேணும். இது வந்து பாருங்க, பானிபூரி வந்து இப்படி வருகுது, அப்பளம் மாதிரி. இதை வேண்டிட்டு பொரிச்சு எடுக்கலாம். பானிபூரி நானும் செய்து பார்க்கணும். செய்யக்குள்ள உங்களோடையும் ஷேர் பண்றேன். பழமையான விஷயங்களை எப்போதுமே போற்றணும். அதே மாதிரி புதிய விஷயங்களையும் ரசிக்கணும். அந்த வகையில அகப்பை திருகணை. இது வந்து இந்த தாளிக்கிறது பாருங்க, மண் சட்டியில இருக்கு. மண் இதுல செய்திருக்கு, ஆனா தாளிக்கிறது புதுசா வந்திருக்கு. அதே வகையில இதுல நிறைய பொருட்கள் இருக்குது. மைசூர் பருப்பை பாருங்க, இந்த இப்படி இருந்தா இது வந்து டப்பண்டாவியும் இலகின மாதிரி பார்வைக்கு இப்படி தெரியும் பாருங்க. இது வந்து கெரியில அவிஞ்சிரும். இந்த பிராண்ட்ல இருக்குது வெண்ணியன். இது நல்ல பருப்பு. கஸ்தூரி மஞ்சள் பொடி எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கு இதுல. ஸ்டார் ஆயில். கீ வந்து ஆக்ஷன்ல போட்டிருக்கு போல. ஆக்ஷன்ல தான் இருக்கு 10%. இது பாருங்க, லெமன் பப் பிஸ்கெட், வெரி டேஸ்டி. இந்த குக்கீஸும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும், கோகனட் போட்டது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குக்கீஸ் இருக்கும். ஆனாலும் இங்க வந்தா வேண்டத்தான் வேணும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் எல்லாம் இருக்குது. இந்த நாள் பாத்தீங்கன்னா நல்ல வெதரா இருந்தது. அதால பால்கோன் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம்னு தான் வந்திருந்தேன் நான். இதுல பாருங்க, இந்த பிளான்ட் வந்து நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அந்த வேலை தான் இதுல பார்த்து கொண்டு நிக்கிறேன். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா மொட்டு வந்தாலும் பூக்குதில்ல. அது என்னன்னு தெரியல. உங்களோட வீட்டிலேயும் இந்த மரம் இருந்தால் அதுக்கு என்ன செய்யற நீங்க பூக்குறதுக்குண்டு நீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க. இதை இப்ப க்ளோஸ் அப்ல காட்டுறேன்னு பாருங்க. இதுதான் அந்த மரம். இது ரோஸ் மரம், போன சம்மருக்கு வேண்டினது. இதையெல்லாம் இப்ப கட் பண்ணி விட்டு கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா இப்ப ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிட்டுது. வெட்டி எடுத்த அந்த தடிகளை எல்லாம் சிலத மண்ணுக்குள்ள ஊண்டி வச்சிருக்கிறேன். சில வேளை வருகுதோ தெரியாது, பார்ப்போம். காஞ்ச இலைகளை எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இதை பாருங்க, இதைத்தான் மண்ணுக்குள்ள ஊண்டி வைக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் செடி. போன சம்மருக்கும் நிறைய பூக்கள் வந்திருக்கும். அதை நான் காட்டியிருந்தேன். நான் இந்த சம்மருக்கு இது எப்படி வந்திருக்குமென்று பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ இருந்தே பராமரிக்க தொடங்கணும். இந்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை மாதிரி வந்துட்டுது. இதையெல்லாம் இனி கொட்டி க்ளீன் பண்ண வேணும். அதோட இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. அதோட எல்லாருமே லைக் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் மிகவும் நன்றி. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கண்டா இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதோட என்னுடைய வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. கட் பண்ணி முடிச்ச பிறகு செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்படி நிக்கிறேன். இது வந்து ரீக்ரோத்துக்காக வச்சிருக்கிறேன். ஏனென்றா முதல் நான் காட்டியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் நல்ல பெரிய கண்டா இது வளர்ந்திருந்திருக்கும். அதுல இருந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ள வச்சிட்டு பிறகு எடுத்து வச்ச கண்டுதான் இது. இப்ப இப்படி வளர்ந்திருக்குது பாருங்க. இப்படி சின்னந்தான் ஆனா வளர வச்சிருக்கிறேன். பெரிய கண்டு வந்து கொஞ்சம் பழுதுபட்டுட்டுது. ஏனென்றா அதுக்கு நிறைய பூச்சி எல்லாம் வந்துட்டுது, உள்ளுக்கு மண்ணுக்குள்ளே எல்லாம் வந்துட்டுது. அப்ப அதை தூக்கி வெளியில வச்சுட்டேன். இது இனி எப்படி வளர்ந்து வருகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிட்சா தான் சாப்பிடறதுக்காக எடுத்தது. அதைத்தான் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இது வந்து வெஜிடபிள் பிட்சா தான், டேஸ்டியா இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இங்கால இதுல பாருங்க ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கிறேன். விரும்பின ஆட்கள் சாப்பிடலாம். பிட்சாவோட வந்து பழங்கள் சாப்பிடுறது நல்லம் தானே, அதுக்காகத்தான் ஃப்ரூட்ஸையும் இதுல வச்சிருக்கிறேன். விரும்பினவே சாப்பிடலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிகவும் நன்றிகள். தொடர்ந்து இதே மாதிரி இந்த வீடியோவை பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் திரும்பி சந்திக்கிறேன் உங்களை.